வணக்கம். ஜாழ் சிறையின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினே கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்பனிய கல்வியின் நெஞ்சையொழுக்கும் மனித ஈற்றங்கள் கட்டி தழுவிய நிலையில் எலும்புக்கூடுகள். ஈஸ்டர் தாக்குதல் இழப்பீடு வழங்கல் ஆரம்பம். முதல் கட்டமாக 663 பேருக்கு ரூபாய் 310 மில்லியன். நல்லூருக்கு மணல் இல்லை, அம்மன் பாதுகாப்பு. பருத்தித்துறை தவிசாளர் அதிரடி அறிவிப்பு. லண்டன் வான்வெளி முடக்கம். தொழில்நுட்ப கோளாறால் பிரிட்டன் முழுவதும் விமான சேவை பாதிப்பு. ராமேஸ்வரன் தலைமன்னார் கப்பல் போக்குவரத்து திட்டப்பரிவு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணியில் ஒரு பெரிய மனித எலும்புக்கூட்டு தொகுதி சிறு குழந்தையின் எலும்புக்கூட்டினை அரவணைத்தவாறு அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவ்விரு எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டம் நெருங்கி வரும் நிலையில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுழிகளின் அகழ்வுகள் பெரும் திருப்புமுனையாக அமைந்துள்ளன. காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி பல ஆண்டுகளாக உறவினர்கள் போராடி வரும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கில் கண்டெடுக்கப்படும் இந்த புதைகுழிகள் குறித்து எதிர்பார்ப்புகள் அதிகரித்துள்ளன. சித்துபாத்தி மனித புதைகுழியின் நேற்றைய நாள் இந்த அகழ்வின் போது எதிர்பாராத விதமாக ஒரு சிறிய எலும்புக்கூட்டை மற்றொரு எலும்புக்கூடு கட்டிப்பிடித்தபடி இருக்கும் எலும்புக்கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினம் மாத்திரம் 4 எலும்புக்கூடுகள் சித்துபாத்தி மனித புதைகுழியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 115 எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு வழங்கும் பணிகள் ஆரம்பமாக்கியுள்ளன. இதன் முதற்கட்டமாக 663 பேருக்கு 310 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. இழப்பீட்டு நிதியத்துக்கு இதுவரை கிடைத்த 311 மில்லியன் ரூபாய் நிதியிலிருந்து இவர்களுக்கான இழப்பீடுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த மே மாதம் 21ஆம் தேதி வரையில் 5,81,413.80 ரூபாய் இருப்பு இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்தோர், காயமடைந்தோர் மற்றும் அங்கவீனமானோருக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. உயிரிழந்த 422 பேரின் குடும்பங்களுக்கு 97.5 மில்லியன் ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. காயமடைந்த 182 பேரின் சிகிச்சைகளுக்காக 98.4 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டது. கல்வி உதவி 51 மாணவர்களுக்கு இடைநிலை பள்ளி கல்விக்காக 107.8 மில்லியன் ரூபாவும் 6 நபர்களுக்கு 3ஆம் நிலை கல்விக்காக 4 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டுள்ளன. துயரத்தால் பாதிக்கப்பட்ட 2 முதியவர்களுக்கு 2.4 மில்லியன் ரூபாவும் வழங்கப்பட்டது. இந்த நிதியுதவி திட்டம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிறுவப்பட்ட பண வழங்கல் கொள்கையின் கீழ் தேவைகள் அடிப்படையிலான மதிப்பீட்டு செயல்முறைக்கு அமைவாக முன்னெடுக்கப்படுகின்றது. 2023ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமுஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் நிலந்த ஜெயவர்தன மற்றும் முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவு பிரதி போலீஸ் மா அதிபர் சிசிர மெண்டிஸ் ஆகியோர் இந்த உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை உரிமைகள் சட்டங்களை மீறியதாக உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவை அதிகபட்ச இழப்பீடாக 100 மில்லியன் ரூபாவை வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அம்பன் பிரதேசத்தில் கடந்த காலத்தில் முறையற்ற மணல் அகழ்வால் அழிந்து போகும் அபாயத்தில் உள்ளதால் இனிவரும் காலங்களில் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு மணல் வழங்க முடியாது என பருத்தித்துறை பிரதேச சபையின் தவிசாளர் உதயகுமார் ஜுகதீஷ் தெரிவித்துள்ளார். வழங்கப்பட்ட மணலை மீள பயன்படுத்துமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நேற்று தனது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாங்கள் நல்லூர் ஆலயத்திற்கு மணல் வழங்குவதற்கு எதிரானவர்கள் அல்ல. கடந்த கால முறையற்ற மணல் அகழ்வினால் கொட்டோடி கிராமத்தில் ஏற்பட்ட பாரிய சூழல் பாதிப்பு காரணமாகவே மக்கள் நல்லூரான் ஆலயத்திற்கு மணல் வழங்க மறுத்துள்ளனர் என்றார். அம்மன் கொட்டோடி வீதியை மணலேற்றி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது தொடர்பாக ஊடகவியலாளர் வினவிய போது, எமது சபைக்கு சொந்தமான வீதி மணல் மண்ணேற்றி சென்றால் சேதமடையும் போது அதற்கான
இழப்பீட்டை பெறுவதற்காகவே தான் அனுமதி கொடுத்ததாகவும் மணல் மண்ணேற்றுவதற்கு தான் எதிரானவன் என்றும் தவிசாளர் விளக்கம் அளித்தார். குறித்து அம்மன் கொட்டோடை வீதியானது கனகரக வாகனங்கள் செல்வதற்கு பிரதேச சபையால் தடை செய்யப்பட்ட வீதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து சர்வதேச செய்திகள். நேற்று புதன்கிழமை மாலை ஏற்பட்ட தேசிய விமான போக்குவரத்து சேவைகளின் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரிட்டன் தலைநகர் லண்டன் வான்வழி முழுமையாக மூடப்பட்டது. இங்கிலாந்திலிருந்து புறப்பட்ட அனைத்து விமானங்களும் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது. பல விமானங்களின் தாமதம் மற்றும் பயணம் ரத்து செய்யப்பட்டதால் விமான நிலையங்களில் பயணிகள் கடுமையான இடையூறுகளை சந்தித்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது தேசிய விமான போக்குவரத்து சேவை தொழில்நுட்ப கோளாறு தீர்க்கப்பட்டு லண்டன் பகுதியில் இயல்பு நிலை செயல்பாடுகள் மீட்டெடுக்கப்பட்டதாக தேசிய விமான போக்குவரத்து சேவை பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட இடையூறுகளை குறைக்க விமான நிறுவனங்கள் மற்றும் விமான நிலையங்களுடன் இணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய விமான போக்குவரத்து சேவை கூறியதுடன் பயணிகள் ஏற்பட்ட சிரமத்திற்கு மன்னிப்பு கோரியது. இந்த சம்பவம் முக்கியமாக லண்டனில் உள்ள ஹீத்ரோ, ஹெட்விக், ஸ்டாண்டர்ட், லூடன் சிட்டி மற்றும் சவுத் எண்ட் ஆகிய 6 முக்கிய விமான நிலையங்களை பாதித்தது. தற்போதைய பிரச்சினை விரைவாக தீர்க்கப்பட்டாலும் முழுமையான இயல்பு நிலை திரும்பும் வரை சிறிது தாமதம் ஏற்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராமேஸ்வரம் தலைமன்னார் இடையான கப்பல் போக்குவரத்தை மீண்டும் செயற்படுத்துவதற்காக இந்திய மதிப்பீட்டில் 118 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தமிழ்நாட்டு பொதுப்பணி, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். இத்திட்டத்திற்கு பயன்படும் வகையில் தற்போது இந்திய மதிப்பில் 4.19 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்களுடன் கூடிய அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் ரூபாய் 118 கோடி மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயார் செய்யப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், பாம்பன் கால்வாய் தூர் வாருதல் தொடர்பாக விரைந்த மத்திய அரசிடம் நிதியை பெற்று கால்வாய் ஆழத்தை தூர்வாரி மீனவர்கள் நலனுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். பாம்பன் கடலில் புதிய சாலை பாலம் அமைப்பது தொடர்பாக ஏற்கனவே திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு ஆய்வு செய்ததில் பாம்பன் பகுதியில் பல வீடுகள் சேதமடைய அதிக வாய்ப்பு இருப்பது தெரிய வந்தது. இதனால் மாற்றுப்பாதையில் புதிய பாம்பன் சாலை பாலம் அமைப்பதற்கான திட்டப்பணிகள் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது. அப்துல் கலாம் நினைவிடம் பகுதியிலிருந்து அக்கினி தீர்த்தம் கடற்கரை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் புறவழி சாலை அமைக்க ரூபாய் 80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இடங்கள் எடுப்பதற்கும் ரூபாய் 70 கோடி வழங்கி சாலை அமைத்திடவும் என மொத்தம் ரூபாய் 180 கோடி மதிப்பீட்டில் பணிகள் நடைபெறுகின்றன. ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 3 தளங்களுடன் கூடிய மருத்துவமனை கட்டிடம் கட்டப்பட்டு வருகின்றது. இதில் 50 படுக்கை வசதிகள், அறுவை சிகிச்சை மையம், சிறப்பு சிகிச்சை மையம், இரத்த வங்கி ஆய்வுக்கூடம், புறநோயாளிகள் காத்திருப்பு கூடம், மருந்தகம், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தங்கும் அறை உள்ளிட்ட அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் இருக்கும். இது விரைவில் முடிக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தமிழக முதல்வர் திறந்து வைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.